ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இந்த பிரபஞ்சம் உனக்கான ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது. என்னுடைய தங்கத்திற்கு மிக முக்கியமான செய்திதான். அதனால் அலட்சியம் செய்யாமல் காதில் வாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி இருக்கும். என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒன்று சொல்கிறேன். எப்பொழுதும் எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறாய். ஆனால் காலை எழுந்தவுடன் ஏன் அந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு வணங்கவில்லை? வணக்கத்தை ஏன் உன்னுடைய மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவனிடம் நீ பகரவில்லை? இனிமேலாவது ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக்கொள். கடவுள் என்பவன் நிச்சயமாக உன்னிடம் இருக்கிறான். அவன் உனக்கான எல்லா தேவைகளையும் செய்வான். பிரபஞ்சத்திடம் உன்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் சொல். அது சீக்கிரமாகவே உனக்கு நடத்தி தரும். இது ஒரு விஷயம் நீ செய்து பார். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நீ கண்கூடிர பார்ப்பாய். சில சமயங்கள் மேகத்தின் உருவத்தில் கூட நீ என்னை காண்பாய். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? சில சமயம் ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டு இருப்பாய். அது சில சமயம் மேகத்தின் வடிவம் கூட உனக்கு இஷ்டமான தெய்வத்தை பார்ப்பது போல் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா இடத்திலும் இருப்பேன், அதுவும் உனக்கு தெரியும். இனிமேல் காலை எழுந்தவுடன் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை மன நிறைவுடன் அதனிடம் சொல்லி, உனக்கு என்ன வேண்டுமோ அதையும் சொல்லி வணங்கி வா. சீக்கிரமாகவே, அதாவது நீ கேட்ட 1-2 நாட்களிலேயே உனக்கான அனைத்துமே கிடைக்க ஆரம்பித்துவிடும். இது ஒரு விஷயம், நல்ல விஷயமாக நினைத்து கொண்டு இதை தொடர்ந்து நீ செய்து கொண்டே வா. என்னுடைய தங்கத்தை நான் ஒரு நாளுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைக்கிறாய். நான் எப்படி உன்னை கஷ்டப்படுத்துவேன்? வாழ்நாள் முழுவதும் உன்னை நான் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆசைப்படும் ஒரு தகப்பனானவன் தன்னுடைய குழந்தையை கஷ்டப்படுத்துவானா? ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். என்னுடைய தங்கமானது சிரித்தால் மட்டும் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். அதனால் நான் கஷ்டப்படுத்துகிறேன் என்று ஒரு காலமும் நினைத்து என்னை நீ தவறாக நினைக்காதே. நான் சொல்லும் விஷயங்களை நீ தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே போதும். உனக்கானது உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் என்னுடைய தங்கமே. என்னுடைய பிள்ளைக்கு நானே பொறுப்பானவன். நானே எல்லாவற்றையும் செய்து தரும் இடத்தில் இருப்பவன். அதனால் சொல்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்நாளில் அது கிடைக்க பெறும். என்னுடைய பிள்ளையை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன். ஏமாற்றும் நிலைமைக்கு உன்னை கொண்டு வரவும் மாட்டேன். இனி எந்த ஒரு இடத்திலும் உன்னை நான் தத்தளிக்கவும் விடவே மாட்டேன். சிரித்தபடி புன்னகையுடன் வாழ்க்கையை நடத்தி வா. உனக்கானது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.